வணக்கம் மக்களே. தேர்ஸ்டி மைண்ட்ஸோட நெக்ஸ்ட் லேர்ன் பை டூயிங் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் பண்ண ப்ராப்ளம்ஸாக சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்த அந்த அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸையும் நான் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் கெஸ்ட்டில். ஸோ அதையும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஏதாவது ஸ்டக்காக இருந்தீங்க, ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான கோட் அவுட்புட்டை நான் நெக்ஸ்ட் செஷனில் இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். அதே நேரத்தில் கோடையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ லாஸ்ட் டைம் பண்ணது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான இஃப் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணோம். இந்த தாட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் மேலே ஏற்றி சில பல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், டேட்டா டைப்ஸ் பேஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சீசர் சைஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். சீசர் சைஃபர்னா என்ன அப்படின்ற விஷயத்த நீங்கள் போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா விக்கிபீடியாவில் ஒரு சூப்பரான ஆர்டிக்கல் இருக்குது. சீசர் சைஃபர் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு கிரிப்டோகிராஃபிக் சைஃபர். இது ஷிஃப்ட் சைஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக இது பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஏலேருந்து சி வரைக்கும் நம்ம கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதை சைஃபர் பண்ணணும், அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நம்ம சைஃபர் பண்ணி கிரிப்டிக்காக அனுப்பணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஷிஃப்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட்டை நான் 3 நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 கேரக்டர்ஸ் தள்ளி மேப் பண்ணணும். ஸோ ஏவுக்கு மேப் ஆகாது. ஒரு 3 கேரக்டர் தள்ளி இப்போ டிக்கு மேப் ஆகுது. கரெக்டா? ஸோ டிக்கு மேப் ஆச்சுன்னா டி ஏக்கு மேப் ஆகும். அப்படியே அதில் இருக்கிற கன்சிக்வெண்ட்டாக பிக்கு மேப் ஆகும், எஃப் சிக்கு மேப் ஆகும், அப்படியே நவுந்துட்டே வரும். ஸோ கடைசியாக நம்மளுக்கு 3 கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். கரெக்டாக எக்ஸ்ஒய்ஜி. அந்த எக்ஸ்ஒய்ஜி முன்னாடி நம்மளுக்கு மேப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ எக்ஸுக்கு, பி ஒய்க்கு, சி ஜிக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஷிஃப்ட் நடக்கும். ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா இப்போ ஏல வர இன்புட் கேரக்டர்ஸ்க்கு எக்ஸ்ன்னு நான் மாற்றிடுவேன், பிக்கு வர இன்புட் கேரக்டர் ஒய்ன்னு மாற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி இப்போ டீக்கு கீழே பார்த்தீங்கன்னா த குவிக் பர்ன் ஃப்ராக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் இருக்குது. இதை கிரிப்டிக்காக மாற்றணும்னா இப்போ டி இருக்குது. கரெக்டாக? டி இன்புட். அப்போ அதுக்கு மேப் ஆன அவுட்புட்னது இப்போ டீக்கு மேப் ஆனது கியூ. ஸோ அவுட்புட்டில் கியூ வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஹெச்சுக்கு மேப் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தா ஹெச்சுக்கு இ இருக்குது. ஸோ அப்போ இங்கே இ மாறிடும். ஸோ இப்போ கீழே இருக்க மெசேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜார்கன், அதாவது ரேண்டமான ஒரு திங்ஸ் தான் நம்மளுக்கு தெரியுது. கரெக்டாக எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி ஒரிஜினல் மெசேஜை திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதே ஷிஃப்ட் தான், ரிவர்ஸ் ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்புட்டை இந்த கீழே இருக்க சைஃபராக நம்ம வச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்க சைஃபராக வச்சா கியூவுக்கு என்ன மேப் ஆகிருக்கு? ஸோ கியூ ஆண்ட போவோம். கியூவுக்கு அவுட்புட்னது டி. கரெக்டாக? அதே 3 ஷிஃப்ட் தான் ரிவர்ஸில் பண்ணுறோம். இதை இன்புட்டாக எடுத்துக்கிறோம், அதை அவுட்புட்டாக வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது டிசைஃபர். ஒரிஜினல் மெசேஜ் நம்மளால் என்கிரிப்டும் பண்ண முடியும், அதே மாதிரி டீக்ரிப்டும் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு சைஃபர். இது எப்படி நம்ம பைத்தானில் பண்ணுறோம், அது எந்தெந்த மாதிரிலாம் பண்ணலான்ற ஒரு ஐடியா, எந்த மாதிரி அப்ரோச் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ சேவ் திஸ் ஃபைல். இது run by doing caesar.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோம், நம்மளுக்கு அந்த ஆல்ஃபபெட்ஸ் வேணும். கரெக்டாக? ஏபிசிடின்னு சொல்லிட்டு இதை நாமளே டைப்பும் பண்ணலாம். ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச்ஐஜே கேஎல்எம்என்ஓபி கியூஆர்எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இப்படி டைப் பண்ணலாம். பட் இது டைப் படித்து இதை சேவ் பண்ணி ஒரு தாட்டி வைக்கிறதுக்கு பதிலாக ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம பைத்தானில் இது எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பைத்தானோட டாக்குமெண்டேஷனுக்கு போகணும். ஸோ டாக்குமெண்டேஷன் போயிட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இது வரும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங் எடுத்தோடனே ஓப்பனில் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்கும். இதில் ஆஸ்கி லெட்டர்ஸ், ஆஸ்கி லோவர் கேஸ், ஆஸ்கி அப்பர் கேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆஸ்கி லோவர் கேஸ் தனியாக இருக்குது, ஏபிசிடியோட ஸ்ட்ரிங் தனியாக இருக்குது, அப்பர் கேஸ் நம்மளுக்கு தனியாக வச்சுருக்கு. கரெக்டாக? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் இப்போதைக்கு நம்ம அப்பர் கேஸ் லோவர் கேஸ்லாம் மாற்றால நம்ம லோவர் கேஸ் மட்டுமே வச்சு இப்போ ப்ரோக்ராம் எழுதுவோம். அதுக்கப்புறம் மேபி நம்ம அதை ஆல்டர்னேட்டிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அப்பர் கேஸ்லாம் வச்சு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரிங்குன்ற இந்த மாடியூலில் ஆஸ்கி லோவர் கேஸ் நான் கால் பண்ணேன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் டேரெக்டாக வந்துடும். நான் எங்கேயும் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லெட்ஸ் ட்ரை தட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஸ்ட்ரிங், அப்புறம் லெட்ஸ் டூ பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி லோவர் கேஸ். ஓகே, ஃபைலை சேவ் பண்ணலாம், இதை எக்ஸிக்யூட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் டெர்மினல் ஹியர்.
இதை வந்து அப்படியே சைடில் ஃபிட் பண்ணிடுவோம். இப்போது பைத்தான் ஈஸர் பிஒய் எக்ஸிக்யூட் பண்ணோம், நமக்கு ஏபிசிடி வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இன்புட்டான ப்ராப்பரான டெக்ஸ்ட் இருக்குது, இதில் ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ நான் 3 கேரக்டர் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எக்ஸ்ஒய்சி வந்து முன்னாடி வரணும். ஸோ அப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம கையில் வந்து ஆஸ்கி லவர் கேஸ் இருக்குது, அது வந்து நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங். ஓகே, ப்ராப்பர் ஸ்ட்ரிங்னு வச்சுப்போம். ஓகே, அது வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்லைசிங் கான்செப்ட் நம்ம படித்து பார்த்துருப்போம். ஸ்லைசிங், இண்டெக்ஸிங் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நம்ம இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரிண்ட் ப்ராப்பர் ஸ்ட்ரிங்கோட 0th இண்டெக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னா ஏ வந்து பிரிண்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் ஏ மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து செகண்ட் இண்டெக்ஸ், அதாவது 0, 1 2 இண்டெக்ஸ் வரும். நம்ம 3 வரைக்கும் வைப்போம், செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏபிசின்னு நம்மளுக்கு மொத்தம் 3 கேரக்டர்ஸ் வருது கரெக்டாக. ஸோ இதான் நம்ம ஸ்லைசிங்னு சொல்லுவோம். இந்த ஸ்லைசிங்கை வச்சு எப்படி நான் அந்த கடைசி 3 கேரக்டர்ஸாக எத்தனை லென்த்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அதை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணி நம்ம ஒரு இது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷிஃப்டிங் வந்து ஷிஃப்ட் கீ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் பொசிஷன் வேணால் வச்சுப்போம். ஓகே, அதை நம்ம வந்து யூசர் கையிலேருந்தும் வாங்கலாம். ஸோ யூசர் கையிலேருந்தே நம்ம வாங்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம ப்ரோக்ராம் வந்து டைனமிக்காக இருக்கும். என்டர் தி ஷிஃப்ட் பொசிஷன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா அதுதான் கீ. அந்த ஆக்சுவலி அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் யாருக்குள்ளாது போயிடுச்சுன்னா அந்த ஆஸ்கே ஈஸியாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கரெக்டாக. ஸோ அதனால் என்டர் யோர் ஷிஃப்ட் பொசிஷன் நம்பர் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ இது இன்டீஜராக தான் இருக்க போகுது, ரவுண்ட் நம்பர். ஸோ அதனால் நான் இன்டீஜரில் டைப் காஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது ஷிஃப்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ ஒரு 5 இருக்குது, ஏதோ ஒரு இருக்குது அப்படின்ற வச்சுப்போம். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். கடைசியிலேருந்து அந்த கேரக்டர்ஸ் எடுக்கணும், இல்லை ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேரக்டர் மைனஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ அப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் ஷிஃப்ட் ஸ்ட்ரிங்னு ஒன்று வச்சுப்போம். இதுதான் நம்ம மாற போகிறது. ஸோ ப்ராப்பர் ஸ்ட்ரிங்லேருந்து முதல்ல நான் என்னென்ன கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா எத்தனை கேரக்டர் ஷிஃப்ட் பொசிஷன் பண்ணுறனோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ மேபி நான் என்ன பண்ணலான்னா 0லேருந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் எத்தனை, இப்போ 26 இருக்குது நம்மளுக்கு ஆல்ஃபபெட்ஸ் கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா வந்து இந்த இடத்துல 26 மைனஸ் நம்ம எத்தனை ஷிஃப்ட் பொசிஷன் பண்ண போகிறோமோ அந்த ஷிஃப்ட் பொசிஷன் நம்ம இங்கே அந்த ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த நம்பர் இங்கே வரப்போகுது. ஸோ அந்த நம்பர் இங்கே வந்துருச்சுன்னா ஸோ நம்மளுக்கு அது இங்கே வந்துடும். ஸோ ப்ராக்கெட் தேவையில்ல. ஸோ 26 மைனஸ் ஷிஃப்ட் பொசிஷன் வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஷிஃப்ட் ஸ்ட்ரிங் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 0லேருந்து டோட்டல் 26லேருந்து அந்த ஷிஃப்ட் பொசிஷன் எவ்வளோ என்ட்ரு பண்ணுறனோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும் கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ என்டர் பொசிஷன் கேட்குது, அதே 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தேன்னா எனக்கு டபிள்யூ வரைக்கும் இருக்குது, XYZ மட்டும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபஸ்ட்டு இதை பார்ட் வரைக்கும் நான் எடுத்து வந்துட்டேன் கரெக்டாக, அந்த 3 இது இல்லாமல். இப்போ அந்த மீதி 3 இருக்குல்ல, கடைசி 3, அந்த 3த்தை நான் வந்து பிரித்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அப்பன் பண்ணணும். ஸோ அதை எப்படி நான் பண்ணலாம்? இப்போ 2வது பார்ட்டை வந்து நான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு வரலாம்னா இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஃபார் இன்னும் சும்மா நம்ம டெஸ்ட் தானே பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனால் இதை கமெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலான அந்த ஸ்ட்ரிங் பொசிஷனை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவோம். கடைசி 3 அப்படின்னா நான் என்ன மாதிரி பொசிஷன் கொடுக்கணும்? ஸோ லாஸ்ட்டு 3. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் நம்பர் கரெக்டாக அந்த ஷிஃப்ட் பொசிஷனோட கடைசியிலேருந்து நான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ நான் -1ஓட -1 மல்டிப்ளைடு பை அந்த ஷிஃப்ட் பொசிஷன் போட்டேன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருமோ அதுலேருந்து கடைசி வரைக்கும். ஸோ அதனால் கோலனுக்கு அப்புறம் எதுவும் தரல அப்படின்னா டிஃபால்ட்டாக அது எண்ட் எடுத்துக்கும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுவோம். அதே 3 இன்புட்டுக்கு XYZ வரும் கரெக்டாக. ஸோ லாஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் XYZ அப்படின்றது எனக்கு எடுத்து வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த XYZயை நான் முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த ABCDZ வந்து நான் செகண்ட் பார்ட்டாக வச்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த கமெண்ட் பண்ண பொசிஷனை தூக்கிட்டு ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எதிர்பார்த்து அந்த ஸ்ட்ரிங் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். 3ன்ற அதே பொசிஷன் இருக்கிறேன். இப்போ எனக்கு XYZ ABCD அப்படின்னு சொல்லிட்டு வருது. எப்படி நம்ம வந்து சீசர் சைஃபர் இதில் பார்த்தோமோ இப்போ 3 பொசிஷன் ஷிஃப்ட்டுக்கு XYZ முன்னாடி வந்துருச்சு, ABCD மீதி W வரைக்கும் இருக்குது கரெக்டாக. ஸோ அதை நம்ம இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
இப்போது இதுதான் நம்ம வந்து வச்சு நம்ம இப்போ வந்து மேப் பண்ணணும். அதாவது அந்த இன்புட் வந்தால் எனக்கு இந்த இன்புட் தரணும் அப்படின்றத எடுத்து தரலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ டிக்ஷனரி யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சுவலி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஈச் எவ்ரி கேரக்டருக்கும் ஷிஃப்ட்டில் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு வேல்யூக்கு நீங்கள் டேரெக்டாக மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒன்று ஒன்றா எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ பைத்தானில் யூஸ் பண்ணுற டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு இங்கே நல்ல ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே டிக்ஷனரி தெரியும். ஸோ நான் இந்த வீடியோவில் புதுசாக உங்களுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்ட்ரிங் மெத்தட் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போனேன். ஸோ ஸ்ட்ரிங்கில் 2 மெத்தட் இருக்குது. நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஈவன் நீங்கள் நெட்டில் டுட்டோரியல் படிக்கும்போது இதை எக்ஸ்பிளைன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க சில பேர். மேபி நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னால் மேக் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகே, இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நாம் இந்த சீசர் சைஃபர் அச்சீவ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். முதல்ல இந்த மேக் ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம மேக் ட்ரான்ஸ் கொடுக்குறோம். ஓகே, மேக் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கால் பண்ணுறேன். இதை கால் பண்ணும்போது 2 இன்புட் இருக்கும், ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஏபிசின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி எக்ஸ்ஒய்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இது முடிச்சதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இன்புட் வாங்குறதெல்லாம் நம்ம இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஃபார் சீக்கிரமாக ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்காக. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இந்த லைன் கமெண்ட் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். அகைன் ஸ்ட்ரிங் ஹஸ் நாட் பீன் மேக் ட்ரான்ஸ். ஓகே, மேக் ட்ரான்ஸ் அண்டர்ஸ்கோர் கிடையாது, மை பேட், நான் நேம் தப்பாக நினச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 97:120, 98:121, 99:122 அப்படின்னு சம்திங் இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு டிக்ஷனரி தான். நம்ம பார்த்தா கர்லி பிரேஸ் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர் இருக்குது. ஆனால் இது என்ன ஆக்சுவலி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இருக்குல்ல இந்த ஸ்ட்ரிங்கில், அதோட ஆஸ்கி வேல்யூவுக்கு அதோட செகண்ட் செட்டில் இருக்க ரெஸ்பெக்டிவான ஆஸ்கி வேல்யூக்கு மேப் பண்ணிடும். ஸோ நம்ம லோவர் கேஸ் ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்னவோ அதை வந்து எக்ஸோட ஆஸ்கி வேல்யூக்கு மேப் பண்ணிடும். ஸோ நான் வேணால் உங்களுக்கு ஆஸ்கி வேல்யூஸ் வந்து வேல்யூஸ் போட்டோன்னா நம்மளுக்கு சில இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இமேஜஸில் போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஏபிசிடிக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோவர் கேஸ் ஏக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆஸ்கி வேல்யூ இருக்குது இங்கே இருக்குது. ரெண்டராவில் ப்ராப்பராக ஓகே, இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து லோவர் கேஸ் ஏ பார்த்தீங்கன்னா 97 கரெக்டாக. அதே மாதிரி லோவர் கேஸ் எக்ஸ் வந்து 120. ஸோ நம்ம அவுட்புட் இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 97க்கு 120 வந்து மேப் ஆயிருக்கும். அதாவது லோவர் கேஸ் ஏக்கு லோவர் கேஸ் எக்ஸ் வந்து மேப் ஆயிருக்கு. ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே டிக்ஷனரி தான் இந்த வேல்யூக்கு இதை மேப் பண்ணியிருக்கு. ஆனால் ஆஸ்கி பேஸ் பண்ணி மேப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆஸ்கி பேஸ் பண்ணி மேப் பண்ணதை நான் எங்கடா யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி இந்த டிரான்ஸ்லேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்போ இதில் வர டேபிள் ஒன்று டேட்டா வருது இல்லை, டேபிள் டேட்டா, மேப் டேட்டா. அந்த மேப் டேட்டாவை வந்து நம்ம இங்கே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மேப் டேட்டா எடுத்துகிட்டு போய் டிரான்ஸ்லேட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஆக்சுவலி டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், டாட் டிரான்ஸ்லேட். ஸோ இதுக்கு வந்து இந்த மேப் டேட்டாவை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, மேப் டேட்டாவை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு இருக்க பதிலாக எக்ஸாம்பிள்னு இருக்குது. ஏக்கு பதிலாக எக்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த A97 கேரக்டருக்கு பதிலாக 120 கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஏபிசின்னு இருக்க 3 கேரக்டர் மட்டும் தான் நான் மேப் பண்ணியிருக்கேனே தவிர நம்ம ஸ்ட்ரிங்கில் வெறும் ஏ மட்டும் தான் இருந்துச்சு, பிசி கிடையாது. ஸோ அதனால் அந்த கேரக்டரை மட்டும் ரீமேப் பண்ணியிருக்கு. ஏக்கு பதிலாக எக்ஸ் எடுத்துட்டு மீதி இருக்கிற பிபிஎல்ஏ அப்படியே எடுத்து வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் மேப் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் வரணும் அப்படின்ற மேப்பிங் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மேக் டிரான்ஸ்லேட்டிங் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம யூஸ் கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்பர் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டரும் ஷிஃப்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் நம்ம ஈஸியாக மேப் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிரான்ஸ்லேட் போட்டாலே நம்மளுக்கு ஆக்சுவலி இந்த சீசர் சைஃபர் வந்து அச்சீவ் ஆகிடும் கரெக்டாக. ஏன்னா ஏல இருக்கிறது எக்ஸுக்கு மேப் ஆகும். ஸோ எங்கே நான் கீழே காமிச்ச அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே மேலே நடக்க போகுது. ஆனால் இன்ஸ்டெட் நம்ம ஏபிசின்னு ஒரு சின்ன ஸ்ட்ரிங்குக்கு பண்ணுறதுக்கு பதிலாக என்டையர் ஸ்ட்ரிங்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேப் டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரிங்கும் செகண்ட் பார்ட் வந்து ஷிஃப்ட் ஸ்ட்ரிங்கும் கொடுக்குறேன். ஓகே, ஷிஃப்ட் ஸ்ட்ரிங்கும் கொடுத்தா அது ஒரு மேப்பிங் டேட்டா எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது யூசர் என்னென்ன இன்புட்லாம் கொடுக்குறாரோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவல் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம யூசர்கள்லேருந்து வாங்கலாம். ஓகே, ஈக்குவல் டு இன்புட்
enter the text to the cipher. Sorry, to cipher. ஓகே. ஸோ இப்போ இந்த ஆக்சுவல் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து அதில் டிரான்ஸ்லேட் மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நம்மளோட இது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்டர் பொசிஷன் கேட்குது, நான் அதே 3 கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் சைஃபர் கேட்குது. நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் இது இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் அப்படியே நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆனால் இதில் இருக்க ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அது அப்பர் கேஸில் இருக்குது. தி குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் தி லேசி டாக் தானே, அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கு. ஸோ இப்போ நான் இதை என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா QEB NR FZG YOLTK CLU GR JMP எல்லாமே கரெக்டாக மேப் ஆகிருக்கு. கரெக்டாக நம்ம அவுட்புட் வந்து அதில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து இந்த கிரிப்டிக் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ப்ராப்பராக. ஸோ இப்போ நம்மளோட சைஃபர் வேலை செய்யுது. ஸோ இதை டீசைஃபர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக? ஏன்னா நம்ம இப்போ சைஃபர் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம பண்ணிட்டோம், இதே மாதிரி நம்ம டீசைஃபரும் பண்ணணும் ப்ராப்பராக. கரெக்டாக? ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருப்பி இதே ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம்னு வச்சுப்போம். நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி அதை போடுவோம். தி குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் தி லேசி டாக். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பொசிஷன் வந்து எனக்கு 3 தான் ஞாபகம் இருக்குது. ஏன் அதை காப்பி பண்ணுறேன்னா ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு தான். ஓகே. ஸோ நான் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டிரான்ஸ்லேட் இருக்குது. டிரான்ஸ்லேட்டில் மேப் டேட்டா வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரிங்கை ஷிஃப்ட் ஸ்ட்ரிங்க்கு மேப் பண்ணுது. இது அப்படியே நம்ம ஃப்ளிப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டீசைஃபர் மேப் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இது அப்படியே இந்த டிரான்ஸை வந்து நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராப்பர் ஸ்ட்ரிங்கை ஷிஃப்ட் ஸ்ட்ரிங்க்கு மேப் பண்ணுறதுக்கு பதிலாக ஷிஃப்ட் ஸ்ட்ரிங்கை ப்ராப்பர் ஸ்ட்ரிங்க்கு மேப் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் வந்து ஏக்கு திருப்பி மேப் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். முன்னாடி வந்து ஏபிசி வந்து XYZக்கு மேப் ஆச்சு. இப்போ XYZ வந்து அப்படியே ரிவர்ஸில் ஏபிசிக்கு மேப் ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்படியே ரிவர்ஸில் ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ ஆக்சுவல் டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேட் மேப் டேட்டா பண்ணும்போது டீசைஃபர் மேப்புக்கு நம்ம பண்ணிட்டா போதும். இப்போ டெக்ஸ்ட்டை திருப்பி பிரிண்ட் பண்ணலாம். அதே 3 தான் பொசிஷன். ஆக்சுவல் டெக்ஸ்ட் நான் யூசர்கள் வாங்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக இங்கேருந்து வாங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக். நான் மேலே என்ன கொடுத்தனோ அது அப்படியே கீழே வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து ரெப்ளிகேட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்ட். ஸோ அதால் சைஃபரும் பண்ண முடியுது, டீசைஃபரும் பண்ண முடியுது. ஸோ ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷிஃப்ட் பொசிஷன் வாங்குறோம், சைஃபரா டீசைஃபரான்னு ஒரு ஆப்ஷன் யூசர்கள்லேருந்து கேட்குறோம். சைஃபர்னு சூஸ் பண்ணாங்கன்னா எந்த மேப் டேட்டா நம்ம யூஸ் பண்ணோன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அதை வந்து யூசர்களை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கலாம். ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிக்கலாம். இன்புட் வாண்ட் டு சைஃபர் ஆர் டி சைஃபர். ஓகே. இதை வந்து சிஆர்டி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் யூசர் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம கொடுத்துட்டு நம்ம லோவரில் மாற்றி வச்சுப்போம். இல்லை இங்கே மாற்றலனா கூட பரவாயில்ல, நம்ம இஃப் கண்டிஷனில் மாற்றிக்கலாம். ஆப்ஷன் டாட் லோவர் ஈக்குவல் டு சி, அதாவது சைஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதோ மேப் டேட்டா வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை டீசைஃபர் பண்ண போகிறாங்க, எல்ஸ்ன்னு போடலாம், இல்லை எல்இஃப் போடுறதுனா கூட ஓகே தான். ஆப்ஷன் டாட் லோவர் ஈக்குவல் டு டீசைஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் பண்ண போகிறேன், இதே வேரியபிள் நேமே வச்சுக்கலாம். நம்ம இஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணி தானே மாற்றுறோம். ஸோ மேப் டேட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நம்ம மாற்றாமல் வச்சுப்போம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆக்சுவல் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வழக்கம் போல் யூசர் இன்புட் தான் வாங்க போகிறோம். ஸோ யூசர் இன்புட் வந்து வச்சுக்கலாம். ஆக்சுவல் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு யூசர் இன்புட் வாங்கிட்டு போகிறோம். ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு எல்ஸ் வேணால் போடலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா பிரிண்ட் என்டர் வேல்யூ எய்தர் சி ஆர் பி. ஓகே. ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் தப்பாக என்டர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இது பண்ணலாம். இதில் அழகாக ஒரு மெசேஜ் வந்துக்கலாம். தி சைஃபர்
டெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ்ட் அவுட்புட் போடும். ப்ராசஸ் அவுட்புட் ஸ்லாஷ் n போட்டுக்கலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஆமாம். இந்த இடத்துல வந்து நம்ம மேப் டேட்டான்னு மட்டும் மாற்றினா போதும். ஏன்னா டிஃபைபர் தனி மேப் கிடையாது, ஒரே வேரியபிள் தான். ஜஸ்ட் நம்ம இஃப் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு தாட்டி ப்ரோக்ராம் என்டையராக கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் இருக்க ஆஸ்கில் ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ஷிஃப்ட் பொசிஷன் யூசர்கள்லேருந்து வாங்கிக்கிறோம். அது இன்டீஜர் நம்பராக இருக்கிறனால இன்டீஜரில் டைப் கேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினல் ப்ராப்பர் ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம யூசர் கொடுக்குற ஷிஃப்ட் பொசிஷன் பேஸ் பண்ணி ஸ்லைசிங் பேஸ் பண்ணி 2 பார்ட்டாக பிரித்து அந்த 2 பார்ட்டை ஆட் பண்ணி காமனாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் யூசர்கள்லேருந்து வாங்குறோம். சைஃபரா டிசைஃபரான்றதை பொறுத்து சைஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா சைஃபருக்கு ஏற்ற ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். டிசைஃபராக இருந்தால் ரிவர்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது ஏபிசி எக்ஸ்ஒய்ஜிக்கு மேப் ஆகும். ரெண்டாவது தடவை எக்ஸ்ஒய்ஜி ஏபிசிக்கு மேப் ஆகும். அப்படியே ரிவர்ஸில் மேப் ஆகும். ஸோ இது ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா ஒரு எரர் மெசேஜ் மாதிரி சின்னதாக த்ரோ பண்ணுறோம். அப்புறம் ஆக்சுவல் டெக்ஸ்ட் யூசர்கள்லேருந்து வாங்குறோம். வாங்கின டெக்ஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தரோம். ஓகே, ஸோ இதான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரோக்ராம் ஒரு தாட்டி க்ளீனாக எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே ஷிஃப்ட் பொசிஷன் இந்த ஷிஃப்ட் பொசிஷன் 3 வேணால் நான் 5 கொடுக்குறேன். ஓகே, சைஃபர் பண்ண போகிறீங்களா டிசைஃபர் பண்ண வந்து சைஃபர் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் என்னென்னா தி குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் தி லேசி டாக். சேம் இன்புட். எனக்கு ஒரு ப்ராசஸ்ட் அவுட்புட் வருது எனக்கு கரெக்டாக. ஸோ இந்த ப்ராசஸ்ட் அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி இதே ப்ரோக்ராமை நான் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஷிஃப்ட் பொசிஷன் என்ன கொடுக்குறேன், அதே ஷிஃப்ட் பொசிஷன் 5 தான். சைஃபரா டிசைஃபராங்கிறது டிசைஃபர் பண்ண போகிறேன். இப்போ நான் என் டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ கொடுத்து என்டர் அடிக்கும்போது என்ன வருதுன்னா த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் மெசேஜ் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து எனக்கு வந்து டிசைஃபர் ஆகி வந்துடுச்சு. கரெக்டாக. ஸோ இதே டெக்ஸ்ட்டு வேறு எதுக்காக நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஷிஃப்ட் பொசிஷன் இந்த வாட்டி வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்து 9 கொடுக்கலாம். 9 கொடுத்துட்டு வாண்ட் டு சைஃபர் சைஃபர் கொடுக்குறேன். thirsty minds இஸ் டூயிங் குட் ஐ திங்க் அப்படின்னு நான் போகிறேன். ஓகே, டூயிங் குட் ஐ திங்க். ஓகே, இப்போ இதை என்டர் அடிக்கிறேன். இதுக்கு எனக்கு ஒரு ப்ராசஸ்ட் அவுட்புட் வருது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ட் அவுட்புட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது பொசிஷனல் நம்பர் வந்து 9 கொடுக்குறேன். 9 கொடுத்துட்டு டிசைஃபர் போடுறேன். அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டா thirsty minds is doing good I think அப்படின்ற மெசேஜ் வந்து எனக்கு டிசைஃபர் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஒரு 25 லைனில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து நல்ல ஒரு சீக்ரெட் மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு நோட் புக் பென் அண்ட் பேப்பர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை நம்ம வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டரைஸ்டாக நம்ம மாற்றிருக்கோம் சின்னதாக. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது சீக்ரெட் மெசேஜ் ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னா பிளெயின் டெக்ஸ்ட்டில் மெசேஜில் ஷேர் பண்ணாதீங்க. அது எப்பயுமே நல்ல வழி கிடையாது. ஸோ அது மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டில் ரொம்ப கான்ஃபிடென்ஸான பாஸ்வேர்ட்லாம் இல்லை, சும்மா நாங்கள் விளையாட்டுக்கு தான் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சீக்ரெட் மெசேஜ்லாம் அனுப்ப நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி சைஃபர் சின்னதாக ஒன்று டெவலப் பண்ணிவிட்டு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு பொசிஷன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே பொசிஷன் நம்பர் அவருக்கு கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை சைஃபர் பண்ணி அந்த சைஃபர் டெக்ஸ்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவர் உங்கள் 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த பொசிஷன் நம்பரை வச்சு அவர் டிசைஃபர் பண்ணி அந்த மெசேஜை தெரிஞ்சுப்பார். ஸோ இதுதான் இதில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து மேக் ட்ரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு இந்த 2 சிம்பிளான அண்ட் மோஸ்ட் அண்டர் ரேட்டடான மெத்தட். ஸ்ட்ரிங்கில் இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ கேஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக டிக்ஷனரியில் டேரெக்டாக கூட நீங்கள் மேப் பண்ணலாம். ஏக்கு வந்து ஜி, பிக்கு வந்து ஒய், அது மாதிரி நீங்கள் மேனலாக கூட மேப் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் இதை காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் லேர்ன் பை டூயிங்கில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நான் ஓப்பன் பாயிண்ட்ஸில் அதை சொல்கிறேன். மேபி நீங்கள் க்ளூ இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து டிக்ஷனரி பேஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணலாம். டிக்ஷனரி பேஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் யூஸிங் டிக்ஷனரி. அப்படி அதே நேரத்தில் இப்போ நான் ஷிஃப்ட் பொசிஷன் வந்து 26லேருந்து டேரெக்டாக மைனஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன்ல. வாட் இஃப் யூசர் வந்து ஒரு பெரிய நம்பர் கொடுத்தா என்ன நடக்கும்? யூசர் வந்து கிரேட்டர் தென் 26 கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்? கிரேட்டர் தென் 26னா எரர் வரும்.
ஏன்னா ஏன் நடக்கும் அப்படின்னா இங்கே 26 மைனஸ்னு வந்தால் நெகட்டிவ்ல வந்துடும். ஸோ ஷிஃப்ட் பொசிஷன் என்டையராக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொடுக்குற நம்பர் 26க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம 26க்கு அதை நார்மலைஸ் பண்ணணும். டிவைடட் பை 26 போட்டு எவ்வளோ வருது, இல்லை மைனஸ் பை 26 போட்டு என்ன வருது அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலைசிங் திங் பண்ணணும். கரெக்டாக? அப்போ அந்த நார்மலைசிங் திங்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அது நம்ம பண்ணலாம். அதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங், இந்த ஃபைல்லலாம் நம்ம எதுவுமே எரர் ஹேண்டில்லாம் பண்ணல. ஜஸ்ட்டு சும்மா வந்து நார்மலாக ப்ரோக்ராம் எழுதுறோம், எல்லாமே கரெக்டான அவுட்புட்டில் வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் இங்கே ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பண்ணுறோமே தவிர ப்ராப்பர் எரர் ஹேண்ட்லிங் இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராமில் இல்லை. ஸோ எரர் ஹேண்ட்லிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே ப்ரோக்ராமில் நீங்கள் எரர் ஹேண்ட்லிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஓப்பன் பாயிண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். ஸோ இது இல்லாமல் நிறைய வழிகள் இருக்குது இந்த ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புஷ் பண்ணி நிறைய கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் தர்ஸ்டி மைண்ட்ஸ். இது மாதிரி அற்புதமான கண்டென்ட்டை வந்து வாரம் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை.